இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களை குடும்பத்தில் இருக்க ஏற்றுக்கிறதுக்கும் சரி, சொசைட்டியில் எல்லாமே வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். இது நீங்கள் அதிகாரத்தினால நீங்கள் எது ஒன்றும் சாதிக்க முடியாது, அன்புனால தான் சாதிக்கணும். நீங்கள் அன்பாக பேச பேச கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் டைம் எடுக்கும். நீங்கள் அதிகாரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகாரத்தில் யாரையும் உங்களுக்கு அந்த பவர் இருக்கிற வரைக்கும் வேணால் அவங்க அடங்கி போவாங்க. உங்கள் பசங்களும் சரி, இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, ஏதோ கொஞ்ச நாள் அந்த உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பணிஞ்சு போவாங்க, பயந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் இது பண்ணாங்களோ, அடக்கி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் உங்கள் மேலே காமிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரன்றது வந்து ரொம்ப நாள் வேலை செய்யாது. அன்பு தான் வந்து ரொம்ப நாள் வேலை செய்யும். இந்த மாதிரி இந்த பவர் ட்ரிப்னால் வந்து நிறைய பேர் வந்து ரிலாப்ஸ் ஆகிறான். இதெல்லாம் வந்து ஒரு வாய்டு ஃபில்லிங் தான். இந்த பணத்தை போட்டு ரொப்புறது, பவரை போட்டு ரொப்புறது, செக்ஸு போட்டு ரொப்புறது, இதெல்லாம் வந்து டெம்பரரி சொல்யூஷன், நாட் பர்மனன்ட் சொல்யூஷன். இதெல்லாம் வந்து ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ், உள்ளுக்குள்ளே ஒரு நிறைவு இல்லை, ஒரு முழுமை இல்லை, ஒரு அமைதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் ஏதோ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து டெம்பரரி வேலை செய்யும். இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக வேலை செய்யாது. இதெல்லாம் நீங்கள் அசர்ட்டிவாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிக்கவரியில் வந்தீங்க அப்படின்னா, நான் பணத்து பின்னாடி ஓடுறேன்னா, இல்லை பவர் ட்ரிப்பில் ஆடுறேன்னா, இல்லை செக்ஸு பின்னாடி ஓடுறேன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இது யோசித்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ரிலாப்ஸ் ஆக மாட்டீங்க. இல்லை கட்டினா 100% நீங்கள் திருப்பியும் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன்மீகத்தை ரொப்புறீங்களா, வேறு எதுனா உள்ளே வைக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு வாய்டு இருக்குது, எம்டினஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே குடியோ போதையோ வச்சுருந்தீங்க, இப்போ அது வெளியில் போயிடுச்சு, வேறு ஏதோ ஒன்று ரொப்பணும். அது எந்த ரொப்பணும்னா இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம், இந்த ஆன்மீகத்தை தான் ரொப்பணும். இந்த செக்ஸுன்றது உங்களுக்கு தெரியும். செக்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன். ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தை பிறகுறதுக்கோசம் வந்து ஒரு இயற்கை வந்து கொடுத்த ஒரு இது. எல்லா உலகத்தில் எல்லா உயிருமே வந்து அந்த செக்ஸுன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பருவம் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாயோ பூனையோ சிங்கமோ புலியோ ஏதோ ஒரு 6 months ஒன்ஸ் வந்து அந்த பருவம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இணையோட ஆண் பெண்ணோட இணைஞ்சு அந்த ரீப்ரொடக்ஷன் உயிருங்க வளர்கிறதுக்கோசம் வந்து அந்த ஒரு. ஆனால் மனுஷங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாள். அந்த மற்ற உயிரினங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான். இப்போ நீங்கள் நாய் பார்க்கலாம், அந்த ஹீட்டுக்கு வரும். அந்த மாதிரி எல்லாமே சரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். மனுஷனுக்கு மட்டும் வந்து வருஷம் 365 நாள் அந்த ரீப்ரொடக்ஷன், அந்த ஆர்கன் வந்து இயங்குது, வேலை செய்யுது. இப்போ அந்த செக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹை ஒன்று இருக்குது. அது எதுக்கோசம் இயற்கை கொடுத்துருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, அந்த செக்ஸில் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ 10 செகண்டோ 20 செகண்டோ ஒரு ஹை ஒன்று இருக்குது. அந்த ஹை எதுக்கோசம் கொடுத்துக்குது இயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லைன்னா மனுஷன் செக்ஸ் கூட பண்ண மாட்டான். அதனால தான் அந்த ஹை வந்து சின்னதாக ஒரு இயற்கை கொடுத்துருக்குது. அது இருந்தால் தான் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த செக்ஸுன்றது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிகாரங்க வாழ்க்கையில் பொதுவாக வந்து இவங்க வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃபுல்லாக போதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து எந்த குடியோ போதையோ பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு விதமான பயங்கரமாக ஸ்மெல்லு வரும், நாற்றடிக்குமா அடிக்காதா? ஹலோ, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஒரு குடிகாரன், நீங்கள் குடிக்காமல் இருக்கும்போது ஒரு குடிகாரன் எதிர்க்க வந்தால், ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் எதிர்க்க ஒரு குடிகாரன் இருக்கிறான். இல்லை இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இப்போ ஒருத்தவங்க உள்ளே வராங்க, அன்றைக்கி குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவன் பக்கத்தில் உங்களை படுக்க வச்சா நீங்கள் படுப்பீங்களான்னு கேட்குறேன் நான். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. ஸ்மெல் வருமா வராதா? அப்போ இந்த குடிகாரங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அந்த இணையோட படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லோ அந்த இதுவோ அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. வற்புறுத்தி வந்து அந்த உடலுறவு செக்ஸ் வச்சுக்கிறது. இப்போ செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நிறைய அவங்க வந்து நீங்கள் கம்பல் பண்ணி அந்த போதையில் அந்த இணையோட சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பாயிடுது. அந்த செக்ஸ் மேலே ஒரு அருவருப்பாயிடுது, உங்கள் மேலே ஒரு அருவருப்பாயிடுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணுறான், இவன் தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு கோபம், உங்கள் மேலே ஒரு வெறுப்பாயிடுது. ஆக்சுவலாக செக்ஸ் அப்படின்னா உடலும் சேரணும், ஆமாம், மனமும் சேரணும், உணர்வு சேரணும். இது மூணுமே சேர்றது தான் வந்து செக்ஸு. இது மூணுமே நம்மளுடைய உடம்பும் சேரணும், மனசும் 100% இருக்கணும், உணர்வு ரீதியாக அந்த செக்ஸுன்றது முழுமையாக இருக்கணும். ஆணுக்கும் இருக்கணும், பெண்ணுக்கும் இருக்கணும். இது மூணுமே சேர்ந்தால் தான் அது முழுமையான
செக்ஸ் ஆகும். ஆனால் என்ன ஆகுதுன்னா குடிகாரங்க வீட்டில் குடிச்சிட்டு வர்றதுனால வெறும் உடம்பு மட்டும் சேருது. அவங்க மனசுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது, அவங்களுக்கு உணர்வு ரீதியாக அவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. நீங்கள் இங்கே தொடர்ந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மன வாழ்க்கையில் விரிசல் ஆகுது, மன வாழ்க்கையில் நிறைவில்லாத போயிடுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமான அன்புன்றது போயிடுது. இவன் நம்ம வந்து இவனுடைய தேவைக்கு இவன் குடிச்சிட்டு இவன் போதை பண்ணுறது இவனுக்கு தேவைக்கோசம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சி உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய டைவர்ஸ்லாம் நடக்குது, நிறைய இந்த செக்ஸுனால் வந்து நிறைய குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று, இப்போ பெண்களுக்கு அப்படி கிடையாது, அவங்க உங்களை தான் நம்பி இருக்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் உலகம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்போ நீங்களே அந்த இடத்துல தகுதி இல்லை, முறையாக இல்லை, சரியாக நடந்துக்கலை, உண்மையான பாசம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை, உண்மையான அது செக்ஸு இல்லை, திருப்தி இல்லை அப்படின்னும்போது நிறைய டைவர்ஸோ இல்லை பிரிஞ்சு போயிடுறதோ இல்லை சண்டையோ இல்லை நிறைய நடக்குது. இதனால் விவாகரத்து எல்லாமே நடக்குது இதனால். அதனால் வந்து இந்த செக்ஸுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிக்கவரி வந்துடுவோம். ரிக்கவரி வந்துட்டு அந்த செக்ஸு வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு திருப்தி கிடைக்கிறது கிடையாது. இப்போ குடி வாழ்க்கையில் என்ன நடக்குது, குடி வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் உடம்பு மட்டும் இணையுது, மனசு இணையிறது கிடையாது. உணர்வு ரீதியாக அந்த அவங்களுக்கு அந்த இதுவே இருக்காது, அவங்களுக்கு அந்த அந்த இன்டென்ஷனே இருக்காது. ஆனால் உங்கள் குடி வெறியில் போதை வெறியில் ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல செக்ஸு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நிறைவில்லாத செக்ஸு, முழுமில்லாத செக்ஸு, ஒரு அந்த செக்ஸுக்கே வந்து ஒரு ஒரு புனிதம் இல்லாத போயிடுது. அது ஆமாம் அது வந்து செக்ஸில் அது வந்து லஸ்ட்டு, அது வெறி, காமம் அந்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன நினச்சின்னு இருக்கிறான், குடித்தாதான் நல்லா செக்ஸ் பண்ண முடியும், போதை பண்ணால் தான் நல்லா செக்ஸ் பண்ண முடியும்னு நினச்சின்னு கிடக்கிறான். அப்போ இந்த குடிச்சிட்டு போதை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இயந்திரத்தனமாக வந்து ஒரு செக்ஸ் வச்சுன்னு இருக்கும்போது ஒன்ஸ் ரிக்கவரி வந்துட்டு அந்த செக்ஸ் வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பழைய மாதிரி இல்லை. முன்னெல்லாம் வந்து நான் இப்படி பண்ணின்னு இருந்தேன், அப்படி பண்ணின்னு இருந்தேன், இப்படி செஞ்சுன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருப்பியும் குடிச்சா தான் நல்லா செய்ய முடியும் பொழுது, நல்லா திருப்தி பண்ண முடியும் பொழுது, முழுமையாக இருக்க முடியும் பொழுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிலாப்ஸ் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் செக்ஸுனால் வந்து நிறைய ரிலாப்ஸ் நடக்குது. நான் முன்ன மாதிரி இருக்க முடியல, முன்ன மாதிரி செய்ய முடியல, முன்ன மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த செக்ஷுவல் உணர்வும் போயிடும். குடிச்சு பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்க வேண்டிய செக்ஷுவல் உணர்வும் போயிடுது. நரம்பு தளர்ச்சி வந்துடுது, எல்லாமே அந்த எல்லா ஆர்கனும் வந்து செயலிழந்துடுது. இயற்கையாக இயல்பாக பண்ண வேண்டிய கிடைக்க வேண்டிய அந்த செக்ஷுவல் உணர்வு கூட போயிடுது. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. நீங்கள் குடிச்சிட்டு தான் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் குடிக்காமல் நீங்கள் தெளிவாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்த எல்லாமே வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு எல்லாமே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் முறையாக நீங்கள் குடிக்காமல் இருந்து தெளிவாக இருந்து முறையான சாப்பாடு, முறையான உடற்பயிற்சி, முறையான எல்லாமே செய்யும்போது என்னன்னா முறையான அந்த செக்ஸுவல் நடக்கும். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் பல வருஷமாக வந்து குடியிலோ போதையிலோ வந்து அந்த செக்ஸுவல் உணர்வை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இம்மீடியட்டாக அது வந்து கிடைக்காது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ரொம்ப ஒரு அசெட்டிவாக இருக்கணும். இந்த 3 விஷயமும் சரி, இந்த மணி, பவர், செக்ஸுன்றது வந்து நிறைய பேர் ரிலாப்ஸ் ஆகிறது, நிறைய பேர் ரிக்கவரியை தொலைச்சிடுறது, நிறைய பேர் சொபரிட்டியை தக்க வச்சுக்க முடியாமல் போயிடுறது, குடியில்லாத வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாது போகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 விஷயத்தினால தான். அதனால் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ரிக்கவரி வரீங்களோ நீங்கள் இது நிறைய பேர் இது பின்னாடி தான் ஓடுவாங்க, எதனா ஒன்று பின்னாடி ஓடுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒன்று தேவையாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா பணம் நிறையா இருக்கும், வீட்டில் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவன் வந்து பணத்தை தேடி ஓட மாட்டான், வேறு எதனா பவரை தேடி ஓடுவான், இல்லாட்டினா வேறு எதனா செக்ஸை தேடி ஓடுவான். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அது பின்னாடி ஓடி போயிட்டு சொபரைட்டியை விட்டுடுறான். அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் வந்து குடிதான் வாழ்க்கை, குடிதான் போதை தான் வாழ்க்கை நீங்கள் நினச்சிருந்தீங்க, இன்றைக்கி அது போயிடுது. அந்த இடத்துல வேறு என்னத்தை ரொப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமு, இந்த ஆன்மீகத்தை தான் ரொப்பணுமே தவிர இந்த மாதிரி மணி, பவர், செக்ஸ் இதெல்லாம் ரொப்பனிங்கன்னா டெம்பரவரி வேலை செய்ய, லாங் லாஸ்டிங் வேலை செய்யாது. என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ரிலாப்ஸ் ஆவீங்க. அதனால் நீங்கள் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடி போவாங்க, வேறு பவர் ட்ரிப்பில், இதனால் வந்து திருப்பியும் ரிலாப்ஸ் ஆகிட்டு திருப்பியும் உள்ளேயே வர முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர் திருப்பியும் அந்த வெளியில் போனவங்க தான் திருப்பியும் உள்ளே வர முடியல. ஏன்னா அவங்களோட ஹோல் திங்கிங் முழு கவனமும் பார்த்திங்கன்னா இது பின்னாடி தான் இருக்குது.
அதனால் அவங்க வந்து ஆன்மீகத்துக்கு உள்ளே வர முடியல. நீங்கள் எப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறீங்களோ இதெல்லாம் எப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறது, எப்படி பேலன்ஸாக நடத்துறது, உங்கள் சொபரிட்டி எப்படி வச்சுக்கிறது, வாழ்க்கையை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், சொசைட்டியில் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் மெம்பராக நடந்துக்கலாம், எல்லாமே உங்களால் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி லிவிங் சோபர், குடியேற்ற வாழ்க்கை, இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழலாம். இது 3மே ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா பணத்து பின்னாடி ஓடாதீங்க, பவர் ட்ரிப்பில் ஆடாதீங்க, செக்ஸு பின்னாடி. செக்ஸுன்றது என்னது வந்து உடம்புல இருந்தால் பரவாயில்ல, செக்ஸுன்றது மண்டையில் போகக்கூடாது. செக்ஸு சில பேர் 24 மணி நேரம் அதை பற்றியே யோசிப்பான். அதனால் வந்து உடம்புக்கு தேவை, ஃபிசிக்கலாக தேவை அதுக்கு. அது எதுக்கோசம் ரீப்ரொடக்ஷனுக்கோசம், ஒரு குழந்தை உருவாக்கத்துக்கோசமே தவிர அந்த 24 மணி நேரம் அதை பற்றியே யோசிச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் ரிக்கவரியை தவற விட்டுருவீங்க. நீங்கள் ப்ரோக்ராம்லேருந்து நழுவி போயிடுவீங்க, திருப்பியும் குடி வாழ்க்கை ஆரம்பிச்சிடுவீங்க, இருக்கிறதும் போயிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இது 3மே தெளிவாக ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமில் தெளிவாக இருந்தீங்கன்னா இது 3மே எப்படி முறையாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எனி டவுட்? No doubt. Yeah, thank you.